ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருச்செந்தூரில் ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க இந்த நியூஸை பற்றி எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிசுபாலன் மேலே தான் வந்து தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெண் யானைக்கு வந்து மதம் பிடிக்காது, ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எனக்கு வந்து யானைகள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து எனக்கு இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த யானை பாருங்க, அந்த உதயகுமார் அப்படிங்கிற அந்த பாகனை வந்து தாக்கிட்டோம், அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த யானை எந்த அளவுக்கு துடிச்சு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது. ஆனால் அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நியூஸ்களில் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த யானையுடைய பாகன், 2 பாகன்களும் வந்து அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒருவேளை மதம் பிடிச்ச யானையாக இருந்தால் அந்த 2 பேர் அவ்வளோ பக்கத்தில் க்ளோஸ்அப்பாக போக முடியுமா அப்படிங்கிறது ஜென்ரலாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த யானையோட பக்கத்தில் உட்காந்து அழுகுறாரு இன்னொரு பாகன், கீழே உட்காந்து அழுகிறாரு பாருங்க. இந்த உதயகுமாரை வந்து அதோட துதிக்கையால் காமிச்சு எழுப்ப சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை வந்து இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா இங்கே பாருங்கள், பக்கத்தில் உட்காந்து கதறி அழுகுறாரு யானை பக்கத்தில். இது மாதிரி நடக்க முடியுமா? ஃபஸ்ட்டு யானை பக்கத்தில் உட்கார முடியுமா? அந்த யானையும் பாருங்கள், அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து பக்கத்தில் இன்னொரு பாகன் பக்கத்தில் வந்து முட்டி போட்டு அந்த யானை வந்து கதற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து அப்படி தான் தோணுது. பெண் யானைக்கு மதம் பிடிக்காது. இங்கே பாருங்கள், உதயகுமாரை வந்து அவர் துதிக்கையால் கூப்பிட்டு எழுப்புற மாதிரி தான் இருக்குது. அது ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி மதம் பிடிச்சிருச்சுன்னா அது பக்கத்தில், யானை பக்கத்தில் யாருமே போக முடியாது. அது கையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே சேதம் பண்ணும், மக்கள் எல்லாரையுமே வந்து துன்புறுத்தி ஓடும், அந்த மாதிரி தான் பண்ணும். ஆனால் இந்த யானை எவ்வளோ ஒரு 2 பாகன்கள் பக்கத்தில் போய் அதை சமாதானப்படுத்தும் போது அந்த பாகன்கள்கிட்ட என்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு வாய் இல்லை, என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அந்த யானை எவ்வளோ துடிச்சிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து அந்த யானை வந்து சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, பிளிரிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருந்தா எப்படி நடந்துக்கும், அது விளையாடும் போது எப்படி பண்ணும், எல்லாமே வந்து நான் நிறைய யானைகள் வீடியோ பார்த்துருக்கேன். இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து யானை மேலே எந்த தப்புமே இருக்காது, அந்த சிசுபாலன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். யானை வந்து தன்னுடைய பாகன் வந்து குழந்த மாதிரி நினச்சி வளர்த்துருக்கிறாரு. அந்த குழந்தை கையால் அவர் வந்து இறந்து போகணுங்கிறது வந்து இது யார் மேலே இருக்கிற தப்புன்னு தெரியலை, யாருக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படிங்கிறதும் தெரியலை. இவ்வளோ க்ளோஸ்அப்பாக வந்து மதம் பிடிச்ச யானைக்கிட்ட வந்து யாருமே நிற்க முடியாது. ஆனால் இந்த 2 பாகன்கள்கிட்டையும் அந்த யானை ஏதோ சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த யானை மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.